தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இந்த கலாவோட பையன் சித்தார்த்து இளமதி வீட்டுல வந்து அத்துமீறி நடந்துகிட்டு இருக்கிறாப்ல. பரமன் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாப்ல. ஆனா அடங்க மாட்டேங்கிறாப்ல. வேற வழியே இல்லாம பரமன் சித்தார்த்து கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டதுக்கு அப்புறம் தான் அடங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நர்மதா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன எங்க ஏரியாவிலேயே வந்து பிரச்சனை பண்றியா அப்படின்னு சித்தார்த்தை அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் பரமன் தான் தடுத்து நிப்பாட்டி நான் பார்த்துக்கிறேங்க, நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சித்தார்த்தை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளமதியோட அப்பா அம்மா கிட்ட ஏன் இப்படி பண்ணுனீங்க, நான் தான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, இதில் ஏதோ அமைச்சர் பையன் தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக கலாமாலாம் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பரம நம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ கேஸை வாபஸ் வாங்க கூப்பிடல அந்த டைமில். அதுக்கப்புறம் பரம நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த சித்தார்த்து போய் தன்னோட அம்மா கிட்ட இந்த பரம நான் ஒன்றுமே பண்ணாதப்பே என் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம பரம வக்கீலோட வந்து சொந்த ஜாமீன்ல கலாவை வெளியில எடுத்துடுறாப்புல. இருந்தாலும் பரம அடிச்சதை கலா பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா இப்பொழுதைக்கு பரமனை வச்சு தான் இந்த கேஸ்ல இருந்தே வெளியில வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இப்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ரஞ்சிதம் ஆராத்தி எடுக்கிறாங்க. ஆனா கலா இருந்துக்கிட்டு இப்ப இந்த ஆராத்தி தான் முக்கியமா அப்படின்னு ஆராத்தி தட்டை தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரம நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியாச்சும் அந்த பெருசு கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன், கவலைப்படாதீங்க, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கலாவும் பையன் சித்தார்த்தும் உள்ளார போயிட்டு பேசிக்கிறாங்க. நம்ம கலா என்ன சொல்றாங்க, நீ எதுக்காக இப்படி ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்க, முதல்ல ஒழுங்கா அடங்கு, இப்பொழுதுக்கே அமைச்சர் பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்றது தான் நமக்கு முக்கியம். இப்ப நீ போய் உன் வீரத்தை காமிச்ச அப்படின்னா கோர்ட்டுக்கு கேஸ் போனுச்சுன்னா நமக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அந்த அமைச்சரோட பதவியே காலி ஆயிடும். அதனால இப்பொழுதைக்கு நம்ம அடங்கி இருக்கணும், எல்லாத்தையும் பரமம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து இளமதி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமனோட அம்மா, அதாவது இப்பொழுதைக்கு ரிஷியோட அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காணாமல் போன பையனை பற்றி அவங்க சொல்கிறாங்க. பரம அன்னைக்கு என்னைய வீட்டுக்கு கூப்பிடுறப்ப என் பையனே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இளமதிக்கு ஒருவேளை பரமன் தான் இவங்களோட பையனாக இருக்குமோ அப்படின்னு டவுட் வர ஆரம்பிக்குது. அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.